ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலை வேளையிலும் இந்த புதிய நாளில உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆண்டவருடைய சமூகத்துல காத்து வந்திருக்கிற உங்களை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்று நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்திலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்திலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இங்கு இப்படி பக்தன் இப்படியாய் சொல்லுகிறார். அப்பா, உம்முடைய கரத்தினால வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி எங்களை இந்நாள் வரைக்கும் உம்முடைய கிருபையால நீங்க நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் இந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று சொல்லி இங்கு வேதத்துல பக்தன் இப்படியாய் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில இந்த வசனத்தை தியானிக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, இந்த காரியத்துல உனக்கு அற்புதங்களை செய்ய முடியாமல் போய்விடுமோ, என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று இருக்கிறதோ என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இங்கு கீழே இப்படி சொல்லப்படுகிறது, அவர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த புதிய நாளில் ஆண்டவருடைய பாதபடியில வாங்க. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன், உங்களுக்கான நன்மைகளை செய்கிற தேவன், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வார்த்தையால உண்டாக்கினவர். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை செய்ய அவரால முடியும். ஒவ்வொரு காரியத்தில் அற்புதங்களை செய்ய, உயர்வுகளை கட்டளையிட, ஆசீர்வாதங்களை கட்டளையிட அவரால முடியும். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த கால வேளையில விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு ஆரம்பியுங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மீண்டும் ஒரு விஷயாய் சொல்லுகிறேன், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான ஆச்சரியமான காரியம் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசனையில் பெரியவரே, ஒரு வார்த்தையால வானங்களையும் பூமியும் உண்டாக்கினவரே, எங்க வாழ்க்கையில இதுவரை அற்புதங்களை செய்து வந்த தேவனே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்க ஆயத்தமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க அவர்களை பார்த்து சொல்லுங்க. அவர்களுக்கான அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவர்களை கனப்படுத்துங்க. நாங்க செபிக்கிறோம். அவர்களுக்கான நன்மைகள் இந்த நாளில உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட நன்மைகள் அவங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே, செய்து கனப்படுத்தி உயர்த்துங்க. நீங்க அப்படி செய்கிறபடியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக. ஆமென்.